33வது ஒலிம்பிக் போட்டியை தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான 17வது பாரா ஒலிம்பிக் போட்டிகள் பாரிஸில் உள்ள பிளாஸ் டு லா கான்கார்ட் பகுதியில் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகள் மத்தியில் ஆரவாரமாக தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் இப்போட்டிகள் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பாரா ஒலிம்பிக்கின் கோலாகல தொடக்க விழாவில் இளஞ்சிவப்பு, வெள்ளை, நீலம் வண்ணங்களில் வான வேடிக்கை வானிற்கு வர்ணத்தை தீட்டியது. மேலும் தொடக்கத்திலேயே பிரெஞ்சு பாடகர் கிறிஸ்டின் மற்றும் குயின்ஸ் கலை நிகழ்ச்சி அரங்கையே அதிர வைத்தது. விழாவில் பிரபல பாலிவுட் நடிகர் ஜாக்கி சான் ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தி நகரின் மையப்பகுதி வழியாக வலம் வந்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து பங்கேற்ற மாற்றுத்திறனாளி வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் தங்கள் நாட்டு கொடிகளை பெருமிதத்துடன் ஏந்தி வலம் வந்தனர். குறிப்பாக இந்தியாவின் மூவர்ண தேசிய கொடிகளை ஈட்டி எறிதல் வீரர் சுமித் ஆண்டில், குண்டு எறிதல் வீராங்கனை பாக்யஸ்ரீ யாதவ் தலைமையில் வீரர்கள் ஏந்தி வலம் வந்து அசத்தினர். அடுத்து இளஞ்சிவப்பு, நீலம், பச்சை நிறத்திலான பாரா ஒலிம்பிக்கின் கொடி ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. ஸ்டோக் மாண்டிவில்லேவில் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு திடலிலிருந்து கடலுக்கடியில் செல்லும் சுரங்கப்பாதை வழியாக பிரான்சுக்கு கொண்டு வரப்பட்ட பாரா ஒலிம்பிக் தீபத்தை பாரா ஒலிம்பிக் வீராங்கனைகள் மற்றும் வீரர்கள் ராட்சத பாராசூட் பலூனில் ஏற்றி பறக்க விட்டனர். இந்தியா சார்பில் 84 வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ள நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு, சிவராஜன், நித்யஸ்ரீ சிவன், வீராங்கனைகள் மனிஷா ராமதாஸ், துளசி முருகேசன், கஸ்தூரி ராஜாமணி ஆகியோர் பங்கேற்கின்றனர். கலை நிகழ்ச்சிகளுடன் பிரம்மாண்டமாக தொடங்கிய பாரா ஒலிம்பிக் போட்டிகள் உலகையே உற்று நோக்கச் செய்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.